SPK வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த சீரிஸோட 2வது எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல சுபினும் ஈஜேவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு கதையோட ஸ்கிரிப்ட் பேப்பரை சுபின் ஈஜே கிட்ட எடுத்து காமிச்சு இதை வச்சு நான் ஒரு மூவி பண்ணலான்னு இருக்கேன், நீயும் என் கூட சேர்ந்து இதுல ஒர்க் பண்ண வரணுங்கிற மாதிரி ஈஜே கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவன் மேல இருக்க கோவத்துல அந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் அவளோட காஃபி எடுத்து ஊத்திட்டு கோவமா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வந்துருவா. அவ வெளியில வர நேரத்துல மழை வந்துரும். அந்த டைம்ல கொடையோட சுபின் அங்க வருவான். அப்ப அவங்க கிட்ட ரொம்ப கோவமா இவ பேசிட்டு, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருந்தா நல்லா யோசிச்சு பாரு, நான் அந்த நேரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து கொடைய வாங்கிட்டு இவ போயிருவா. அவன் ரொம்ப சோகத்தோட அதே இடத்துல நின்னுட்டு இருந்திருப்பான். அது வரைக்கும் தான் நம்ம பாத்திருப்போம். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பாக்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே சுபினும் ஈஜேவும் ஸ்கூல் படிக்கும் போது என்ன நடந்துச்சுங்கிறத தான் காட்டுறாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் ஜாம்பியா மாதிரி மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஈஜேயோட வேலை தான். ஆக்சுவலா இவ ஒரு மூவி டைரக்டராக ட்ரை பண்றதால ஸ்கூல் முடிஞ்சதுமே அது ரிலேட்டடா ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு தான் ஆசைப்படுறா. அந்த மாதிரி ஒரு மூவி காலேஜ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஷார்ட் பிலிம்கான ஒரு காம்படிஷன் வைக்க போறாங்க. அந்த காம்படிஷன்ல வின் பண்ணா அந்த காலேஜ்ல ஈஸியா சீட்டு கிடைக்குங்கிறதுக்காக தான் இப்ப ஈஜே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலோட அண்டர் கிரவுண்ட்க்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ண சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே ஈஜே சடனா எங்க சுபினை காணுங்கிற மாதிரி தேடி பாக்குறா. பார்த்தா ஒரு ஃபேன் பக்கத்துல நின்னுட்டு அந்த ஃபேனை சுத்தி விட்டுட்டே நின்னுட்டு இருக்கான். ஏன் இப்ப அந்த ஃபேனை சுத்தி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. நீ தான் இதை சுத்தி விட சொன்ன, அதான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை நம்ம உள்ள வரும்போது சொன்னது, இன்னமும் நீ அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கியா, சரி இங்க வா வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில கேமரா கொடுத்துட்றா. இப்ப அவன் ஒண்ணுமே புரியல, அவனுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறான். இங்க இருக்க வைப் எல்லாம் பத்தல, நான் இப்ப வீடியோக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், நீ வீடியோ எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. பக்கத்துல ஃபயர் சேஃப்டிக்காக ஸ்மோக் மிஷின் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து இப்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல எல்லாம் அடிக்கிறா. அடிச்சிட்டு கடந்து கத்துறா. அப்பதான் அந்த வைப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி ஜாம்பி டைப்ல ஆக்ட் பண்றாங்க. அப்ப சுபின் அவங்களெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அந்த டைம்ல இப்ப ஈஜேவை பாக்குறான். அந்த வீடியோக்காக அவ போடுற எஃபர்ட், அது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையுமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியா செஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்படி பார்க்கும்போது சுபின் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ எப்படி இப்படி ஒரு உலகத்துல வாழ்றா, இவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப இப்படி எல்லாம் இங்க போயிட்டு இருக்க டைம்ல இந்த சத்தம் கேட்டு இப்ப அந்த ஸ்கூலோட செக்யூரிட்டி இங்க வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப இவங்க பண்ண வேலைக்கு இப்ப ஸ்கூல்ல முட்டி போட்டு கைய மேல தூக்குங்கிற மாதிரி அவங்க கிளாஸ் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்ப ஈஜே கைய ஒழுங்கா மேல தூக்காம கீழே கொண்டுட்டு வந்துட்டு இருப்பா. அந்த இடத்துல தான் டீச்சர் நின்னா அவங்களை எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க பாத்துற போறாங்கன்னு சொல்லிட்டு சுபின் தான் அவளோட கைய மேல தூக்கி விட்டுட்டே இருப்பான். அவங்க கிளாஸ் டீச்சர் எல்லாரையும் திட்டுறதோட நிறுத்தாம அவங்க கையில ஒரு புக்கை வச்சுக்கிட்டு எல்லாரும் தலையிலுமே அடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப ஈஜே கிட்ட வரும்போது அவளை அடிக்க போறதுக்குள்ள அவ ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திடுவா. இப்ப அவ பண்றத பார்த்து பக்கத்துல சுபின் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்துல அந்த மிஸ் சொல்லுவாங்க, அடடா ரொம்ப நல்லா நடிக்கிற, அடிக்கவே இல்ல அதுக்குள்ளேயும் வலிக்குதுன்னு கத்துற, படிக்கிறது தவிர இதெல்லாம் நல்லா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த புக்காலே தலையில ஒரு அடி வைக்கிறாங்க. இப்ப அவ பண்றதையெல்லாம் பார்த்து பக்கத்துல சுபின் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதையும் இந்த டீச்சர் கவனிச்சுட்டு, என்ன அவளை அடிக்கிறத பார்த்து சிரிக்கிறியா, இப்ப உனக்கு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனுக்கு ஒரு அடி தலையில வைக்கிறாங்க. இங்க இருக்கிற யாராவது இதுக்கப்புறம் இப்படி பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், எல்லாரையும் ஸ்கூல்ல விட்டு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் போயிடுறாங்க. இப்ப ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் ஈஜே நேரா ஒரு மார்க்கெட்டுக்கு வந்துடுறா. வந்து இங்க நடக்கிறது எல்லாமே வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அந்த நேரத்துல இங்க சுபின் வருவான். வந்து இங்க இருக்க ஒரு வயசான பாட்டிக்கு திங்ஸ் எல்லாம் தூக்கி வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட டோனட் எல்லாம் வாங்கி சாப்பிடுவான். அப்ப அதை ஈஜேவும் பார்த்துட்டு கியூட்டா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சுபினும் இப்ப ஈஜேவை பாத்துறான். பாத்துட்டு இப்ப அவளையும் கூப்பிட்டு அவளுக்கும் டோனட் வாங்கி கொடுத்து இப்ப 2 பேருமே சாப்பிடுறாங்க. 2 பேரும் இப்ப ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஈஜே இப்ப சுபினை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ஆக்சுவலா அவளோட அம்மாக்கு தெரியாம தான் அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. இவ வீடியோ டேப்ஸ் வைக்கிறதுக்குன்னே ஒரு தனி ரூம் செட் பண்ணி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு சுபினே ரொம்ப ஆச்சரியப்படுறான். பயங்கரமா செட் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ரூம்ல தனியா உட்காந்து இப்ப ஸ்கூல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாம்பி வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஈஜே பாதி வீடியோ எடுத்திருப்பா, சுபின் பாதி வீடியோ எடுத்திருப்பான். அதனால இப்ப சுபின் எடுத்த பார்ட் வரும்போது ஈஜே அவனை ரொம்ப பாராட்டுறா. நீ ரொம்ப சூப்பரா எடுத்திருக்க, இதெல்லாம் பத்தி தெரியாதுன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இப்ப சுபின்க்கு அவன் எடுத்த வீடியோவை பாக்குறது அதோட ஈஜே சொல்றதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபா சந்தோஷமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றான். அதனால இப்ப ஈஜேயை பார்த்து சொல்றான், நான் என்னோட கனவை கண்டுபிடிச்சிட்டேன், நானும் உன்ன மாதிரியே ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா என் அப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, அதனால நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆக போறேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் சொதப்ப போறேன், அதுக்கப்புறம் எங்க அப்பாவால என்னை டாக்டராக சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்ப ஈஜே வீடியோ எல்லாம் பவுஸ் பண்ணிட்டு அவன் பக்கமா திரும்பி உட்கார்ந்து, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஃபிலிம் டைரக்டர் ஆகிறதெல்லாம்
அதெல்லாம் சாதாரண விஷயமெல்லாம் இல்ல, அதுக்கு நீ பெரிய பெரிய கஷ்டத்தை எல்லாம் தாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அவ ரொம்ப சீரியஸா அவனை பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்ப சுபின் அவ பக்கமா திரும்பி உட்காந்து, நான் நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். எனக்கான கனவை ஃபீல் பண்ண வச்சதே நீதான். நீ வாழ்ற அந்த உலகத்தை தான் நானும் வாழ ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப சுபின் இப்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது ஈஜே ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஈஜேக்கு ஒரு டைரக்டர் ஆகணுங்கிற கனவு இருந்தாலுமே முன்னாடி எல்லாம் அவ இவ்வளவு சந்தோஷமாவோ அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுல ஹாப்பியாவோ இவ இருந்ததுல, சுபின் இவ லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அவ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா. வீடியோஸ் எடுக்கிறதுலயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நடந்துட்டு இருந்திருப்பா. அத மனசுல நினைச்சு, நான் வாழ்ற இந்த உலகம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீ சொன்ன, இந்த மாதிரி ஒரு உலகத்துல நான் வாழ்றதுக்கு காரணமே நீதான், ஆனா அந்த விஷயம் இன்னும் உனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இப்ப சுபினை பார்த்தாக்கல உட்காந்துருப்பா. அப்படியே கட் பண்ணா இப்ப ஈஜேயோட அந்த ஷார்ட் பிலிமுக்கான காம்படிஷன் நடக்கிற நாளும் வந்துருது. ஈஜே ஆல்ரெடி இந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துல தான் இருக்கா. இப்ப அங்கே போறதுக்காக சுபின் லஞ்ச் அவருக்கு மேல ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு ஸ்கூலோட கேட் எல்லாம் தாண்டி குதிச்சு ஓடி வரான். அதே நேரத்துல இங்க காம்படிஷன்ல ஈஜே வின் பண்ணிடுறா. அவளை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பிரைஸ் மணி எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே வர சொல்றாங்க. ஆனா ஈஜியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இங்க வந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அவ இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்கதே அவங்க ஃபேமிலியில யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதனால அவளும் அந்த இடத்துல ஒரு மாதிரி சமாளிச்சுட்டே நின்றுட்டு இருப்பா. அந்த நேரத்துல கரெக்டா இப்ப ஃபிளவர் பொக்கே எல்லாம் வாங்கிக்கிட்டு சுபின் அந்த இடத்துக்கு வந்துருவான். அவளுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்ப ஸ்டேஜுக்கு வருவான். அந்த நேரத்துல ஈஜேக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்காக இங்க வந்தாங்கிற மாதிரி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவா. பிரைஸ் வாங்கின கையோட ரெண்டு பேரும் பீச்சுக்கு வந்துடுறாங்க. அங்க ஈஜேவை பேச விட்டுட்டு சுபின் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஈஜே சொல்றா, நான் ஒரு ரகசியம் சொல்றேன், அதை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்ல, நான் டைரக்டர் ஆகணும்னு ஏன் ஆசைப்படுறேன் தெரியுமா? இந்த மாதிரி நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்குறதுக்காக தான். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட ரைட்டிங்காக நான் பிரைஸ் வாங்கினேன். அப்ப எல்லாரும் என்னை பார்த்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை என்னால மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டைரக்டர் ஆகி நிறைய அவார்ட்லாம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் சரிதான், ஆனா இதையே ரகசியமா வச்சுக்கணும்னு சொல்ற அப்படின்னு அவன் கேக்குறான். ஏன்னா நான் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப பெருசா ஆசைப்படுறேன். ஆனா அந்த ஆசை வந்தது ஒரு சின்ன விஷயத்துலதான், அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எல்லா பெரிய விஷயமே ஒரு சின்ன விஷயத்துல தான் ஆரம்பிக்கும். இப்ப எப்படி எனக்கு ஓ மேல இருக்க லவ் என்னோட கனவாவே மாறிடுச்சோ அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவாக்குல அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான். இவன் சடனா இப்படி சொன்னதை கேட்டு ஈஜே ஷாக்ல அவனை பார்த்துட்டே இருந்துட்டு வெக்கப்பட்டு திரும்பிக்கிறா. அப்பயும் விடாம சுபின் அவளை வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். வெக்கப்பட்டு திரும்பினவ சடனா அவனை திரும்பி பார்த்து, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு மூவியை டைரக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப சுபின் யோசிச்சுட்டே நின்னுட்டு இருப்பான். அப்ப ஈஜே சொல்லுவா, நல்லா யோசிச்சு பாரு, ஸ்கிரீன்ல நம்ம ரெண்டு பேரோட பேரும் பக்கத்து பக்கத்துல வரும், நம்ம ஏதாவது பெருசா சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவ சொல்லிட்டு இருப்பா. இவ செய்யற ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா சாதிக்கலாம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்ப அவளை தூக்கி சுத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பீச்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் மாத்தி மாத்தி வீடியோ எடுத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் பீச்ல நல்லா வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நல்லா இருட்டினதுக்கு அப்புறம் தான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப பயந்துட்டே தான் சுபின் வீட்டுக்கு வரான். அவன் வீட்டுக்கிட்ட வரும்போதே வீட்டோட என்ட்ரன்ஸ்ல அவங்க அப்பாவை பாக்குறான். அப்ப அவரோட கார் டிரைவர் அவர்கிட்ட ஒரு பேக்கை கொண்டாந்து கொடுக்குறாரு. அவர் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி அவரை பலார்னு ஒரு அறை விடுறாரு. அதை பார்த்துட்டு சுபின் பயந்து அவர் கண்ணுல படாம ஒரு ஓரமா மறைஞ்சுக்கிறான். அவர் வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்ப சுபினும் வீட்டுக்குள்ள வரான். அவங்க அப்பாவும் இங்க உட்கார்ந்து இருக்காரு. அவர் பக்கத்துல அவனோட ஸ்கூல் பேக்கும் இருக்கு. ஆக்சுவலா அவன் ஈஜேயோட காம்படிஷன் போறதுக்கு முன்னாடி அவனோட ஸ்கூல் பேக்கை ஸ்கூல்லே விட்டுட்டு வந்திருப்பான். அது இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. அதை பார்த்துட்டு அவன் பயத்தோட வந்து இப்ப அந்த பேக் எடுக்கிறான். அப்ப அவங்க அப்பா அவன் பக்கத்துல வந்து அவரோட கர்ச்சீஃபால அவனோட முகத்தை தொடச்சு விடுறாரு. தொடச்சு விட்டுக்கிட்டே ரொம்ப கோவமா அவங்கிட்ட சொல்றாரு, இந்த வீட்டுல எந்த தப்பு நடக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது. அது பொருளா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, ஒரே ரூல்ஸ் தான், என்ன புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட கேக்குறாரு. அவன் இப்ப பயத்துல நடுங்கிக்கிட்டே புரிஞ்சுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஈஜே ரொம்ப சந்தோஷமா பிரைஸ் மணியை கொண்டுட்டு இப்ப அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவளோட வீடியோ டேப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கடைக்கு முன்னாடி வச்சு இது எல்லாமே ஃப்ரீ தான், வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்கிற மாதிரி போர்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதனால அங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வீடியோ டேப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காங்க. இவ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எடுத்துட்டு இருக்கவங்களோட கையில இருந்து வீடியோ டேப்பையும் எடுத்துக்கிறா. இது என்னோடது, நான் யாருக்கு தர மாட்டேன், எல்லாரும் இங்க இருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி கத்திடுறா. அந்த வீடியோ டேப்ஸை பார்த்துட்டு இருந்தவங்களும் இவ இப்படி கத்துறத பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்தே போயிடுறாங்க. இப்ப நேரா அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறா, ஏமா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நூடுல் ஷாப் இருக்க இடத்துல வீடியோ டேப்ஸ்க்கு என்ன வேலை, தேவையில்லாம இடத்த அடைச்சிட்டு இருக்கு, அதான் தூக்கி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா ரொம்ப கோவமா தான் பேசிட்டு இருக்காங்க. இவ அந்த வீடியோ டேப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு டைரக்டர் ஆக போறேங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கதெல்லாம் இவங்க அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் பணக்கார வீட்டு பசங்களுக்கு தான் சரியா வரும், நமக்கெல்லாம் அது செட் ஆகாதுங்கிற மாதிரி தான் அவகிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அதெல்லாம் தூக்கி வெளியில போட்டிருப்பாங்க. நீங்க தேவையில்லைன்னு தூக்கி போட்டிருக்க அந்த வீடியோ டேப்ஸ்னால தான் நான் இன்னைக்கு பிரைஸ் வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட நான் காசு கேட்கறேனா இல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பி என்னை படிக்க வைங்கன்னு சொல்றேனா, என்னை என் வழியில விட்டுருங்கன்னு தானே சொல்றேன், அதை கூட ஏமா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுறா. இப்ப ஏன் தேவையில்லாம வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்க, உனக்கு என்ன தோணுதோ அதையே நீ பண்ணு,
பண்ணு, இனிமே நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட வீடியோ டேப்ஸ் அவங்க போற வழியில இருக்குன்னு சொல்லிட்டு காலால எத்தி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. அதை பார்த்தது இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தனியா வந்து ஒரு இடத்துல இருட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இப்ப சுபின் வரான். இவன் இங்க உட்காந்து அலறத பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இங்க தனியா வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கன்னு சொல்லி பதறி போய் அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவ சொல்றா, கனவை ஜெயிக்கணும்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொன்னேன்ல, அததான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அவனுக்கு ஒன்னும் புரியாது. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேட்பான். அது இருக்கட்டும், நீ என்ன பண்ற அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கிட்ட கேட்பா. நீ இங்க இருப்பன்னு டெலிபதியில தெரிஞ்சுது, அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் சொல்லுவான். அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. அப்ப ஈஜி சுபின் கிட்ட கேக்குறா, உனக்கு நரியும் திராட்சையும் கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தெரியாதுங்கிற மாதிரியே அவளை பார்க்க இப்ப ஈஜி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு உயரமான இடத்துல நிறைய திராட்சை பழம் தொங்குறத ஒரு நரி பார்த்துச்சான். அதை எப்படியாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு குதிச்சு அதை எடுக்கிறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணுச்சான். ஆனா அதால முடியலையா. அப்ப அது திராட்சை பழத்தை பார்த்து என்ன சொன்னுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுபின் கிட்ட கேட்க, அது என்ன சொன்னுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் அவகிட்ட கேக்குறான். இது ரொம்ப புளிப்பா இருக்கும், இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுச்சான் அப்படின்னு ஈஜே இப்ப இந்த கதையை சுபின் கிட்ட சொல்லிட்டு, இந்த கதையை கேட்கும் போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஈஜே அவங்கிட்ட கேட்பா. ஒருவேளை அது புளிப்பா இருந்திருக்கலாம், அதனாலதான் அதை விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னு இப்ப சுபின் அவங்கிட்ட சொல்லுவான். அது புளிப்பா இருக்கா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்திருந்தா தானே தெரியும். ஒருவேளை அந்த திராட்சை அந்த நரிக்கு கிடைச்சிருந்து அதை சாப்பிட்டு பார்த்து புளிப்பா இருந்தா கூட துப்பி இருந்திருக்கலாம். ஆனா அது முயற்சி பண்ணாம போனதுதான் அந்த இடத்துல தப்பு. சாதிக்கணும்னு நினைச்சு ஓடுறவங்கல பாதியிலே நிக்கிறவங்களுக்கும் கடைசி வரைக்கும் போறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப என்ன எடுத்துக்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா, ஆனாலும் நான் அதை விட மாட்டேன். என் கனவுக்காக நான் கடைசி வரைக்கும் போவேன், அதனால நான் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு இப்ப அவ சொல்லிட்டு இருக்கும் போது சுபின் சொல்றான், உன் கனவு உன்னை கொல்ற வரைக்கும் நீ விட்டுறாத, அதுக்கு முன்னாடி என்னைய கூப்பிடு, நான் எங்க இருந்தாலும் ஓடி வருவேன், என் தோல் மேல ஏறி நீ நில்லு அப்படின்னு சொல்லி இப்ப அவன் சொல்லுவான். ஈஜே இப்ப அவங்க அம்மா திட்டினதையெல்லாம் மறந்து நமக்கு சப்போர்ட் பண்ண இப்படி ஒருத்தர் இருக்காங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு உட்காந்துருப்பா. அப்படியே கட் பண்ணா சுபின் இப்ப டிரெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா, அதனால இப்ப சின்னதா அவனா ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிருக்கான். இப்ப அந்த வீடியோவை ஈஜே கிட்ட போட்டு காமிக்கிறான். ரெண்டு பேரும் ஈஜேயோட பிளேஸ்ல தான் உட்காந்து அதை பாக்குறாங்க. பாக்கும்போது அவனுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. இதை பார்த்துட்டு அவளுக்கு பிடிக்குமா, அவ என்ன சொல்லுவாளோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு அப்பப்ப அவளையும் பார்த்துக்கிட்டே அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். அந்த வீடியோல தனியா ஒரு பொண்ணு குட்டி படுத்திருக்கிறது, கடல்ல அலை அடிக்கிறது, கொடையில இருந்து தண்ணி வலிறது, அப்புறம் எம்டியான ஒரு கிளாஸ் ரூம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்ப வீடியோல போட்டு காமிக்கிறான். பார்த்தா இப்ப வீடியோ முடிஞ்சதும் ஈஜே கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வந்துருது. இவன் அவளை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப திடீர்னு அவன் ரொமான்ஸ் அப்படிங்கிறா. அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ரொமான்ஸ் ஸ்டோரி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்கிட்ட சொல்றா. என்ன திடீர்னு இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, உன் வீடியோ பார்த்ததும் சடனா எனக்கு அதான் தோணுச்சு, ஒரு டிரெக்டரா நீ பாஸ் ஆயிட்ட, இப்ப நம்ம கிஸ் பண்ணலாமா அப்படின்னு இப்ப அவங்கிட்ட கேக்குறா. அவனுக்கு இவ சடனா அப்படி கேட்டதும் ஷாக் ஆயிடுறான். என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னோட முதல் வீடியோ நம்மளோட முதல் காதல், இப்ப நம்ம கொடுத்தா முதல் முத்தம், வா நம்ம கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அவனு கிஸ் பண்ணலான்னு அவ பக்கத்துல வரான். ஆனா அவனால முடியல. இப்படி ஃபீலே இல்லாம கேட்டா எப்படி நான் கொடுக்கறது அப்படின்னு அவளை பார்த்து கேட்டுட்டு இருப்பான். உனக்கு தான் தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள நீ கிஸ் பண்ண போறத நினைச்சு நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன், வா சீக்கிரம் கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அப்பவும் சுபின் தயங்கிக்கிட்டே இருக்கான். நம்ம பிலிம் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா ஈஜி அதுக்கு ஒத்துக்கல. அவ்வளோ நாளா என்னால வெயிட் பண்ண முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப சுபின் அவளை பார்த்து, நான் கிஸ் பண்ணா அதோட மட்டும் நிறுத்த மாட்டேன், சொன்னா புரிஞ்சுக்கோ, நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ல நமக்குள்ள கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஈஜேவும் சரி சரி ஆளாத, கிஸ் பண்ணலன்னா விடு, அதுக்காக சீனியர் ஸ்டூடெண்ட் அது இதுன்னு சொல்லி டீச்சர் மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரொமான்ஸ் சம்பந்தமான ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதைக்கு கியாங்சங் லாங் சாங் அப்படிங்கிற மாதிரி பேரும் வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஈஜே அவளோட டிவி ஷோக்காக ஒரு திராட்சை பழ தோட்டத்துக்கு வந்திருக்கா. இப்ப ஷோ பண்றதுக்காக அந்த இடத்துல எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இங்க சடனா சூபின் வரான். அதுவும் இவ ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வீடியோக்காக அவார்ட் வாங்கியிருப்பா இல்லையா, அந்த நேரத்துல ஒரு ஃபிளவர் பொக்கே வாங்கிட்டு வந்திருப்பா. அதே மாதிரி டைப்ல இப்ப ஒரு ஃபிளவர் பொக்கே வாங்கிட்டு ஈஜே பாக்குறதுக்காக தான் வரான். அவன் இங்க வரும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க ப்ரொடியூசர், மேனேஜர், ஈஜே கூட சேர்ந்து அந்த ஷோ பண்ண போற எல்லாருமே அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க, அவனை வரவேற்கிறாங்க. ஆனா யாரையுமே அவன் கண்டுக்கல. நேரா ஈஜே பார்த்தாக்களே வரான். அதை எல்லாத்தையும் ஈஜேவும் நோட் பண்ணிட்டே தான் இருக்கா. வந்து அவகிட்ட ஃபிளவர் பொக்கேவை கொடுத்து, நான் தான் டைரக்டர் இயான்வுங்கிற மாதிரி அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். அப்ப ஈஜே அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அவ ஷோவோட ப்ரொடியூசரை கூப்பிட்டு, இவர் ஏன் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவரு நம்ம ஷோக்கு கெஸ்டா வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் நம்ம ஷோக்கு வர போறாங்கன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இது திடீர் பிளான் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த ப்ரொடியூசர் அவகிட்ட சொல்லுவாரு. உடனே சுபினோ அவகிட்ட, இது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் நான் சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவன் பேசுறதெல்லாம் அவ காதலே வாங்காம இங்க இருந்து
பேசாம போயிடுவா. அதை எல்லாத்தையுமே ப்ரொடியூசர் பாத்துக்கு இருந்துட்டு ஐயோ இவ்வளவு பெரிய டைரக்டர் இவ பாட்டுக்கு மதிக்காம போறாளேன்னு சொல்லிட்டு இப்ப சுபின் கிட்ட வேகமா ஓடி வந்து அவ இப்படிதான் வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்தா மூலக்கல்லண்ட மாதிரியே நடந்துக்குவா, நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க வாங்கிட்டு வந்த ஃப்ளவர் பொக்கே ரொம்ப நல்லா இருக்கு, அதை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொக்கேவை அவரு வாங்கிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க எல்லாருமே வந்து சுபின் பக்கத்துல நின்று செல்ஃபி எல்லாம் எடுத்துக்குவாங்க, அவங்கிட்ட ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இது எல்லாத்தையுமே தூரமா உட்காந்து ஈஜே பாத்துக்கிட்டே தான் இருப்பா, பார்த்தவன முறைச்சுக்கிட்டு உட்காந்துருப்பா. அப்ப ஈஜே பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இவரு ஹேண்ட்ஸமா இருக்காருல்ல, இவரை பத்தி நான் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், அவரோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தி தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு, அதை பத்தி அவர்கிட்ட நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கணும், என்ன கேட்டா இவர் ஒரு டைரக்டர் ஆனதுக்கு பதிலா ஒரு ஆக்டரா இருக்கலாம், அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஈஜே அவகிட்ட கேக்குறா, ஹேண்ட்ஸமா அவனா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இப்ப சுபினை பாப்பா. அந்த நேரத்துல அவன் பக்கத்துல வந்து நிறைய பொண்ணுங்க அவங்கிட்ட ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர்ல ஆட்டோகிராஃப் போட்டு ஈஜே கிட்ட காமிச்சு இது உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுவான். அவ அதை பார்த்துட்டு போடா சைக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலா அவளோட ஷோக்கு இது வரைக்கும் யாரையுமே கெஸ்டா கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா சுபின் இங்க வந்திருப்பா. அதனால இப்ப எப்படி அவங்கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரத்துல சுபின் அவகிட்ட வந்து என்கிட்ட கேக்குறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க போல இருக்கு, ஷோக்காகவா இல்ல நீ தெரிஞ்சுக்கிறதுக்காகவா? ஆனா நீ என்ன நினைச்சு என்கிட்ட கேட்டாலும் நான் எல்லாத்தையும் உனக்காக சொல்லுவேன், என் முதல் காதலை பத்தி கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அவ எதுவும் பேசாம அவனை பார்த்துக்கிட்டே அமைதியா நின்றுட்டு இருப்பா. அப்ப சுபின் அவகிட்ட ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் பதட்டமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. ஆமா, அதான் உதட்ட நீ கடிச்சிட்டே இருக்கியே, அதான் உன்னோட அடையாளம், சில நேரத்துல ரத்தம் வர அளவுக்கு கடிச்சிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் ஷோவும் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஈஜேவும் சுபினும் சேர்ந்து இப்ப ஷோ பண்ணும்போது இப்ப அந்த ப்ரோக்ராம்காக ஈஜே சுபின் மேல கோவமா இருந்தாலும் நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் அவங்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஷோல என்ன மாதிரி கொஸ்டின் எல்லாம் இப்ப சுபின் கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஈஜே ரெடி பண்ணி வச்சிருப்பா. இப்ப அந்த கொஸ்டின் எல்லாம் ஒன்னொன்னா கேட்டுட்டே இருக்கா. அவனும் நல்லா தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். அதுல அவனோட மூவியை பத்தி அவார்டை பத்தி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவனோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னங்கிற மாதிரி இப்ப அவங்கிட்ட கேக்குறா. நெக்ஸ்ட் ஒரு ரொமான்டிக் மூவி எடுக்க போறேன், அந்த மூவியோட பேரு கியாங்சங் லவ் சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டதும் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவ கையில வச்சிருக்க பொருள் எல்லாம் கீழே போட்டுருவா. அப்படியே கட் பண்ணி இப்ப ஈஜேயோட ஃப்ரெண்டு யூஜியான் இருக்கான் இல்லையா, அவன் ஒவ்வொரு ஃபிலிம் ஸ்டுடியோக்கா போயிட்டு அவனோட ஆக்டிங் ரிலேட்டடான ரெஸ்யூமை கொடுத்துட்டே இருப்பான். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டுடியோக்கு அவனோட ரெஸ்யூமை கொடுக்கறதுக்காக இப்ப வந்திருக்கான். அந்த ஸ்டுடியோட மேனேஜர் தான் அவனோட ரெஸ்யூமை வாங்குறாரு. ஆக்சுவலா இவர் தான் அந்த ஹானாங்கிற ஆக்டரோட மேனேஜரா இருப்பாரு. அவர் இப்ப அவனோட ரெஸ்யூமை பார்த்துட்டு அவனோட வயசு என்னங்கிற மாதிரி கேட்க அவன் 29ங்கிற மாதிரி இப்ப அவர்கிட்ட சொல்லுவான். ஆளு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க, ஆனா வயசு ஏறிக்கிட்டே இருக்கே, 30 வயசை தொட போறீங்க, இன்னமும் ஆக்டிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, காலம் போறதுக்குள்ள வேற ஏதாவது வேலையை பார்த்து பொழைச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. இவனும் எங்கேயும் வேலைக்கு ஆகலையா அப்படிங்கிற மாதிரி தான் சோகமா இப்ப பைக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்கோட மாடியில இருந்து ஹானா பாத்துக்கிட்டு தான் இருப்பா. ஆக்சுவலா ஹானாக்கு ஆக்டிங்ல எந்த விருப்பமே கிடையாது. ஆனா அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்ட்ரஸா இருந்திருப்பாங்க. இப்ப அவங்க ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருக்காங்க. அவங்க தான் இவ ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டே இருப்பாங்க. அவளுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவ சாப்பிட்றதுல இருந்து அவ போடுற ட்ரெஸ் வரைக்குமே எல்லாத்தையுமே அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஹானாவுக்கு இது எதுவுமே பிடிக்காது. அவளுக்கானது அவளால சூஸ் பண்ண முடியலன்னு சொல்லி அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா. அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப ஈஜியும் சுபினும் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. இப்ப டிராவல் பண்ணிக்கிட்டே ஷூட் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அப்ப ஈஜேவும் சுபினும் ட்ரக்ல வர மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க. அந்த நேரத்துல சுபின் இப்ப ஈஜே கிட்ட இவங்க ரெண்டு பேரோட சின்ன வயசுல ஈஜே நரியும் திராட்சையும் ஒரு கதையை சுபின் கிட்ட சொல்லிருப்பா இல்லையா, அந்த கதையை இப்ப அவகிட்ட சொல்றான். சொல்லி ஒரு கனவை ஜெயிக்கணும்னா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணாம இருக்கிறது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே ஈஜே அவளோட சட்ட காலரை பிடிச்சிருவா. இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தானா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுபினோட சட்டையை அவ பிடிக்கிறத பார்த்துதான் அவ டீம்ல இருக்க மத்தவங்க எல்லாம் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஈஜியை பார்த்து என்னாச்சு, ஏன் இப்ப அவரோட சட்டையை பிடிச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி ப்ரொடியூசர் கேக்குறாரு. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஈஜே சுபினோட சட்டையை பிடிச்சு பிச்சிருவா. பிச்சிட்டு அவர் சட்டையில இருக்க பட்டன் காத்துல பறந்துருச்சுன்னு சொன்னாரு, அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நான் கூட உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையோன்னு பயந்துட்டேன். சரி சரி ட்ரக்கை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் அவரோட பட்டனை தச்சு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொடியூசர் அவகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சுபினுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத நினைச்சு சிரிப்பா வருது. என்னது சட்டை பட்டன் காத்துல பறந்துருச்சா, அதுவும் இவ சொல்றானா அவரும் கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த ஷூட் எல்லாம் முடிச்சிட்டு இப்ப ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈஜே அவனோட சட்டை பட்டனை தச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப சுபின் அவளை பாத்துக்கிட்டே இருப்பான். ஆனா ஒரு தடவை கூட அவனோட முகத்தை ஈஜே பார்க்கவே மாட்டா. சட்டை பட்டனை தச்சு முடிச்சதும் 30 மில்லியன் ஓனுக்கு நான் அந்த ஸ்கிரிப்டை உனக்கு தரேன், எனக்கு காசு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நீ சொல்றது புரியல அப்படின்னு இப்ப சுபின் கேட்க, அந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதுனது, நான் ஏதாவது பின்னாடி பிரச்சனை பண்ணிருவேங்கிற
தெரியுங்கிறதுனால தானே இப்ப நீ என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. அந்த ஸ்கிரிப்டை நான் இப்ப உங்ககிட்ட வைக்கிறேன். நான் வித்ததுக்கு அப்புறம் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. நீ அதை வச்சு என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அப்ப அவ சொல்றா. அந்த கதைக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன் நினைச்சியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கதையில ஒர்க் பண்ணணும்னு தான் உன்னைய தேடி வந்திருக்கேன். நீ இல்லனா அதெல்லாம் எனக்கு பழைய பேப்பருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் சொல்ல, அப்படின்னா அந்த பேப்பர்ஸை நீயே எரிச்சிடு, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ இங்க இருந்து போறா. உன் வாழ்க்கையோட கஷ்டமே நான் தான் சொன்னேன். உன் மெமரிஸ்ல நான் ஒரு கஷ்டமா இருக்க விரும்பல. அதனால இதை சாதாரணமாலாம் விட்டுற முடியாது. உன்கிட்ட இருந்து திருடின அந்த கனவை நான் உனக்கே திருப்பி தரணும்னு தான் வந்திருக்கேன். நீ விரும்புனா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வையும் திருப்பி தர நான் ரெடியா இருக்கேன். ஆனா அதை எப்படி திருப்பி தருது? வேணும்னா நான் உன்னை இப்ப கிஸ் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வரான். ஆனா அவன் பேசுறதுக்கெல்லாம் அவ எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அவனை பார்த்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கா. இவனும் அவளை கிஸ் பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டே அவ பக்கத்துல போயிட்டு இருக்கான். சடனா ஈஜி அழ ஆரம்பிச்சிடுறா. உனக்கு நான் ரொம்ப ஈஸியா தெரியறல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே அவனை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிருவா. அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கிற டைம்ல சுபின் ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வராம இருந்திருப்பான். அதனால இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியாம இவனை பாக்குறதுக்காக ஈஜி அவன் வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்து அவனோட கேட் எல்லாம் ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணிருக்கும். அதனால இவன் எங்க போனான்னு தெரியாம வீட்டுக்கு வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா நைட் டைம்ல லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுறதெல்லாம் பாத்துக்கிட்டே தான் இருப்பா. அப்படின்னா இங்க ஆள் இருக்காங்க, ஆனா டோரை ஏன் ஓபன் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேல எப்படியாவது சுபினை பாத்துடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பா. கேட் எல்லாம் போட்டு தட்டுவா, சுபின் வெளியில வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி. ஆனா அப்பெல்லாம் அவன் வந்திருக்கவே மாட்டான். கடைசியா ஒரு நாள் மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கும். இதுக்கு மேல அவங்க வர போறதில்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுவா. அப்பதான் சுபின் ஒரு கொடையோட அவகிட்ட ஓடி வருவான். அவனை பார்த்ததும் இவ ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்குவா. உனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு நான் பயந்துட்டேன். இத்தனை நாளா நீ ஏன் ஸ்கூல் வரவே இல்ல? அதோட நாளைக்கு நம்ம ஃபிலிம் காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, கண்டிப்பா நீ அங்க வரணும், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்கிட்ட அவ சொல்லிட்டு இருப்பா. நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் வரமாட்டேன், என்ன பாக்குறதுக்காக இனிமே வராத, நான் யூஎஸ் போறேன், அதை சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லுவான். நீ என்ன சொல்ற? உனக்கு தான் யூஎஸ் போக பிடிக்கல, டிரெக்டராக தான் பிடிச்சிருக்கு நீ என்கிட்ட சொன்ன, இப்ப அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்படி சொன்னா என்ன, அதே மாதிரியே நான் நடந்துக்கணுமா? நீ மட்டும் போய் அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவகிட்ட சொல்லுவான். அப்ப அவ பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருவா. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஃபிலிம் ஸ்கூல் போகலாம், டிரெக்டர் ஆகலாம், படம் எடுக்கலாம்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்படின்னா எனக்கு இந்த கதை தேவையில்லை, இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை எழுதியிருப்பாங்க இல்லையா, கியாங் சங் லவ் சாங்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டோரியோட ஸ்கிரிப்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அவங்கிட்ட கொடுத்துருவா. கொடுத்துட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுத போறதுக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நல்லா யோசிச்சு முடிவிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடிடுவா. நெக்ஸ்ட் டேயும் வருது, எக்ஸாம் சோல்ல தான் நடக்கும். சோல்க்கு வரதுக்காக பஸ்ல ஏறி வெயிட் பண்ணிட்டே இருப்பா. கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்ப சுபின் அங்க வந்திருக்க மாட்டான். அதனால இப்ப அவளுமே அங்க போகாம பஸ்ல இருந்து இறங்கிடுவா. இறங்கி இப்ப ரோட் கிராஸ் பண்ணி வரும்போது அவ தலையில இருக்க ஹேர் பேண்ட் நடு ரோட்ல விழுந்துரும். ஆக்சுவலா அது சுபின் அவளுக்கு கிஃப்டா கொடுத்த ஹேர் பேண்ட் தான். அதை எடுக்கிறதுக்காக போவா. அப்போ ஒரு கார் வந்து மோதி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். அதோட அவ கோமாக்கே போயிடுவா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் சடனா அவ கண் முழிச்சு பாக்கும்போது அப்ப அவ முன்னாடி அவங்க அம்மா ஃபியூனரலுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப ஈஜே அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், அதுக்குள்ளரே ஏன் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஈஜேயோட அப்பா அன்னைக்கு தான் இறந்துட்டதா அவங்க அம்மா சொல்றாங்க. உங்க அப்பா தாமா உனக்குள்ள வந்து உன்னை எழுப்பி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க அம்மா சொல்லிட்டு அலறாங்க. கோமால இருந்து எந்திரிச்சாலுமே ஆக்சிடென்ட்ல அவளோட கால் பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அவ கால்ல பிளேட் எல்லாம் வச்சு ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. அதனால அவ எந்திரிச்சு நடக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி தான் இப்ப டாக்டர்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஈஜே அந்த மாதிரி எல்லாம் நினைக்கல. இந்த கஷ்டமான வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டு விடாம எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. இப்ப சுபின் கிட்ட கோச்சிக்கிட்டு இப்ப ஈஜே அழுதுட்டே வீட்டுக்கு வந்திருப்பா இல்லையா. வீட்டுக்கு வந்ததும் ஸ்கூல் படிக்கும் போது அவ சுபினை பார்த்ததுல இருந்து இன்னைக்கு அவனை பார்த்த வரைக்கும் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. நினைச்சு பார்த்துட்டு என்னோட கஷ்டம் நீ தானே நான் உன்கிட்ட சொன்னேன், ஆனா உண்மையை சொல்லணும்னா என்னோட கஷ்டத்துக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இப்ப சுபினும் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈஜே கிட்ட உன்னை கிஸ் பண்ணவான்லாம் கேட்டிருப்பான் இல்லையா. அதை நினைச்சு பார்த்து அவனே திட்டிக்கிறான். அவன் என்ன மாதிரி மனநிலைமையில இருக்கான்னு தெரியாம நம்ம அப்படி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் இப்ப ஈஜே அவளோட ஸ்டூடியோக்கு வரா. இங்க வந்தா எல்லாருமே ஈஜேவும் சுபினும் சேர்ந்து பண்ண அந்த ஷோ ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவளை கூப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட்ஸ்ல எல்லாம் மறுபடியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஷோ பண்றத பார்க்க ஆர்வமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வந்திருக்கோம். இதெல்லாம் இப்ப ஈஜியோட ப்ரொடியூசரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் ஈஜியை கூப்பிட்டு அடுத்த ஷோ நம்ம டைரக்டர் இயானுவை வச்சுதான் பண்ணணும், அதுக்கு நீ தான் போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் ஏன் போகணும், அதெல்லாம் என்னால முடியாது, நீங்களா தானே அவரை ஃபர்ஸ்ட் வர வச்சீங்க, இப்ப மட்டும் ஏன் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேக்குறா. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, அன்னைக்கு நீங்க 2 பேரும் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஸ்டுடியோல பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நீ தான் கன்வின்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஷோக்கு கூட்டிட்டு வரணும், அப்படி இல்லைன்னா நீ இந்த ஷோவே மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அவளுக்கும் வேற வழியே இல்ல. இப்ப
சுபினை கூப்பிடுறதுக்காக அவன் இருக்கிற இடத்துக்கு வரா. ஆக்சுவலா சுபின் ஈஜேவும் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு கிராமத்துல இருந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கிராமத்துல தான் இப்ப சுபின் வந்து தங்கியிருப்பான். அவன் அப்பா அம்மாவோட வீடுமே அங்கேதான் இருக்கும். ஆனா அவங்களோட அவன் ஸ்டே பண்ணாம ஒரு பாட்டியோட வீட்டுல தான் வந்து தங்கியிருப்பான். இப்ப அவனை பாக்குறதுக்காக ஈஜேவும் சோல்ல இருந்து இப்ப அந்த பாட்டியோட வீட்டுக்கு தான் வர்றா. வந்து இப்ப அந்த பாட்டியோட வீட்டுக்கு முன்னாடி நின்னுகிட்டு அந்த கேட்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கிறா, அவனை போய் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. கடைசியில ஒரு வழியா என்ன ஆனாலும் சரி இப்ப நம்ம போய் அவனை பாக்குறோம், அதுதான் நம்ம வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு நமக்கு இருக்க ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த கேட்டை ஓபன் பண்ணி இப்ப உள்ள வரா. கரெக்டா அந்த நேரத்துல தான் சுபின் செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பான். இவன் அந்த நேரத்துல வர இவ பக்கமா பைப்பை திருப்பிடுறான். அந்த தண்ணியில அவன் நனைஞ்சிட்டு இருக்க அவன் அவளை பார்த்துக்கிட்டே நின்னதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.